ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கில் சனிக்கிழமை நைட்டு வந்து கஸ்டமர் 10 மணிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. விடிய கத்தல 6 மணிக்கு வேணும்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணி தைக்க ஆரம்பிக்கும் போது 10:17 ஆகிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்து பார்த்தா அதில் ஸ்டோன் லேஸும் இருந்தது. ஸ்டோன் லேஸும் வச்சு கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாங்க. சரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னாக்கில் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கஸ்டமர் வந்து ரெகுலராக எங்கிட்ட தான் ஒரு 2 வருஷமாக தைக்கிறாங்க. ஏன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கிறனால இதுக்கு முன்னாடி வேறு வீட்டில் இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப நாளாக துணி வரவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4.5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 வருஷமாக தான் துணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த 2 வருஷமாக ஸ்டார்டிங்கில் கொடுத்தவங்க இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கனாக்குள்ள இவங்க ஆரி ஒர்க்லாம் போடுவாங்க. எனக்கு ஏதாவது ஆரி ஒர்க் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாக்குள்ள தைக்கிற வேலை அதிகமாக இருக்கும் பொழுது நான் இவங்கள்ட்ட தான் கொடுப்பேன், போட்டு கொடுப்பாங்க எனக்கு. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தைக்கலாம் அப்படின்ட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கஸ்டமர் வந்து ரெகுலராக இருக்கிறனால நம்ம டைம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ரெகுலராக வர கஸ்டமருக்கு டைம் பார்க்க மாட்டேன். எவ்வளோ நேரம்னாலும் நான் தைச்சி கொடுத்துருவேன். அதே மாதிரி தான் இந்த கஸ்டமருக்கு வந்து நான் தைச்சிட்டு இருந்தேன். ஏதோ விசேஷத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா அவங்க வீட்லேயே விசேஷமாம்மா. அதனால் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்குள்ள என் ஹஸ்பண்டு என் பெரிய பாப்பாவும் தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டாங்க. சின்ன பாப்பா என்னாச்சுன்னா சாட்டர்டே வந்து பகலில் அவள் தூங்கினதுனால நைட்டு வந்து தூங்கலை. எங்கிட்டயே உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாலும், அதனால் அவள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அவள் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே தைக்கவும் எனக்கும் கொஞ்சம் எந்த கலப்பும் இல்லாமல் தைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அதை தைச்சி முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர் ஆகிட்டு. 10:17க்கு உட்காந்து 11:17க்கு முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக முடித்து எடுத்ததுக்கப்புறம் சரி ஸ்டோன் வேறு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து மிஷினில் ஸ்டோன் வந்து தைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னோடய மிஷினில் வந்து பைப்பிங் செட்டிங் பண்ணியிருக்கிறதுனால நீடில் வந்து கிராஸாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் நம்ம ஸ்டோன் ஒர்க்கு வச்சு தைச்சோன்னா நீடில் வந்து ஸ்டோன் மேலே இறங்குறதுனால நீடில் உடஞ்சிக்கிட்டே இருக்கும். தையல் போடுறதெல்லாம் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுமா. அதனால் நான் எப்போவுமே கையில் சிரமம் பார்க்காம கையில் தைச்சிட்டு அயன் பாக்ஸ் வச்சு பேக் சைடில் அயன் பண்ணிடுவேன். அப்படி அயன் பண்ணும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டோன் ஒர்க் வந்து தைச்சிட்டு மிஷினில் தைக்கிறதா இருந்தாலும் சரி கையில் தைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம தைச்சிட்டு உள் சைடு திருப்பிட்டு நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னாக்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரப்பர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து உருகி கிளாத்தில் ஒட்டிக்கும். நம்ம வந்து என்ன சொல்கிறது, அது தைச்ச மாதிரியும் தெரியாது, ஒட்டின மாதிரியும் தெரியாது. ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஸ்டோனையும் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். ஆனால் கொக்கி மட்டும் இந்த ப்ளவுஸுக்கு நான் கட்டலை. ஏன்னா ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 12 மணி ஆகிட்டா. அதனால் தூக்கம் வர ஆரம்பித்ததுனால என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா எடுத்து மடிச்சு வச்சிடலாம். 6 மணிக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னே எழுந்து ஊக்கு கட்டுறதுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தானே ஆகும், எழுந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மிஷின் கடியில் நிறையா டஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கூட்டி எடுத்து எல்லாம் வாரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படுக்கும் போது பார்த்திங்கன்னா 12:30 மணி. அப்புறம் 12:30 மணிக்கு படுத்துட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்தேன். எழுந்ததுக்கப்புறம் கண்ணு முழிக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னே எழுந்துட்டாங்க. எழுந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் கொக்கி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நல்ல வேளை கஸ்டமர் வராததுனால அவங்களுமே கொக்கி கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் எழுந்து அதை என்ன பண்ணேன்னா அயன் பண்ணாமல் இருந்தது ப்ளவுஸு. அதனால் அயன் பண்ணிவிட்டு கொடுத்துர்லாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி எல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணியும் சொல்லிட்டேன். அவங்களும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்குனா அந்த திருவிழா அந்த மாதிரி டைமில் நம்ம வேலை பார்ப்போம், நைட்டுலாம் கண்ணு முழிச்சு வேலை பார்ப்போம். ஆனால் இப்போ எந்த திருவிழாவுமே இல்லை. ஒரு சில ஃபங்க்ஷன், வளைகாப்பு, அதுக்கப்புறமா இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது கோயில் திருவிழா அந்த மாதிரினா தான் வேலை இருக்கும். அந்த மாதிரி வந்த வேலை தான் இது.
இதுக்கு முன்னாடி தான் இந்த 10 மணி இந்த 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 ஆர்டர் 10 மணிக்கு வந்தது இல்லைங்களா, இந்த ஆர்டருக்கு முன்னாடி தான் ஒரு 4 ப்ளவுஸ் அன்றைக்கி ஃபுல் டே வந்து உட்காந்து தச்சு, அதுக்கும் ஸ்டோன் ஒர்க்கு தான் ஃபுல்லாக. 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டோன் ஒர்க்கு, ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் பிரின்சஸ் கட்டு, அது எல்லாமே தச்சு முடித்து அந்த ப்ளவுஸ் அப்போ தான் 10 மணிக்கு தான் டெலிவரி கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு கஸ்டமர் வாசலில் வந்து நிற்கிறாங்க. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு இது வேணும், காலையில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. சரி, தட்டி கழிக்க முடியாது, ரொம்ப உடம்பு ஏற்கனவே பலவீனமாக இருந்துச்சு. சரி, தைக்காமே இருக்க முடியாது, ஏன்னா இவங்க ரெகுலராக வரவங்க. அர்ஜென்ட்டு ப்ளவுஸ் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து திரும்ப நம்மக்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட வராங்க, இவங்க தச்சு தருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வராங்க. அதை நம்ம தட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கஸ்டமர் கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பலாம் ஆர்டர் வரும்னு எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா மெதுவாக பொறுமையாக தான் ஆர்டர் வரும். அதனால் வர்ற ஆர்டரை வந்து நம்ம தக்க வச்சுக்க தான் பார்க்கணும். கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா அவங்கள தக்க வச்சுக்க தான் பார்க்கணுமே தவிர அதை தட்டி கழியக்கூடாது. அதனால் நான் தூக்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, உடம்பு பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு தான் நான் வாங்கி தச்சு கொடுத்தேன். அதனால் அவங்களும் ஹாப்பி, தச்சு கொடுத்த திருப்தியில் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது நம்மளும் ஹாப்பி. இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய மொத்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை